Hello, my dear friends. Welcome and welcome back to our channel. We've been seeing a lot of sentences under 1 lakh Telugu sentences playlist. இன்னைக்கு நம்ம 2186 வந்து பார்க்கலாம் வாங்க. அவனை யாராலையும் அழிக்க முடியாது. He is unbeatable. He is unbeatable. அழிக்க முடியாது, தோற்க முடியாது லைக் தட். நம்ம கேஷுவலாக என்ன சொல்லுவோம்னா he cannot be defeated அப்படின்னு சொல்லுவோம். அந்த cannot be defeated பதிலாக undefeatedங்கிற அந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். And here I use the word unbeatable. He is unbeatable. And then, எங்களுக்கு புது ரூல்ஸை பற்றி தெரியாது. We are unaware of new rules. We are unaware of new rules. No, இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? We don't know the new rulesன்னு சொல்லுவோம். We often use the word like don't know, right? He, she இருந்தால் doesn't know சொல்லுவோம். அந்த don't know doesn't பதிலாக லைக் unaware யூஸ் பண்ணுங்கள். யூஸ் some alternate words. Like it sounds really cool and it elevates your communication skill. ஸோ எங்களுக்கு புது ரூல்ஸ் பற்றி தெரியல. We don't know the new ரூல்ஸ்க்கு பதிலாக we are unaware of new rules கூட நீங்கள் சொல்லலாம். தென் எப்பவும் போல் இல்லாமல் ரூம் இன்றைக்கி அமைதியாக இருந்துச்சு. The room was unusually quiet today. The room was unusually quiet today. Look at the Tamil sentence here. எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி அமைதியாக இருந்துச்சு. அப்போ எப்பவும் போல் இருக்குன்னா யூஸ்வல். எப்பவும் போல் எல்லாமே அமைதியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் சம்திங் அன்யூஷுவல் இல்லையா? ஸோ we can frame the sentence like the room was unusually quiet today. Then நான் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? How much further do I have to go? How much further do I have to go? நான் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? Then அவன் தன்னோட முடிவில் உறுதி இல்லாமல் இருக்கான். ஒரு டெசிஷனே அவனால் எடுக்க முடியல. அப்படியே தள்ளாடிட்டு இருக்கான் அவனோட முடிவில். He is uncertain about his decisions. He is uncertain about his decisions. The word to be noted here is uncertain. Okay, உறுதி இல்லாமல் இருக்கிறது. Then கறி சரியாக வெந்து வேகாத மாதிரி இருக்குது. எனக்கு சாப்பிட வேணாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேணாம். ஸோ வெந்து வேகாத மாதிரி இருக்குது, அவர் சரியாக வேகலை. இதுக்கெல்லாம் we can use the word undercooked. The meat is undercooked. I don't want to have it. The meat is undercooked. I don't want to have it. Then அந்த முடிவை கணிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. தி அவுட்கம் வாஸ் அன்ப்ரெடிக்டபிள். ஸோ ப்ரெடிக்ட்னா நம்மளால் கணிக்க முடியும், அன்ப்ரெடிக்டபிள்னால் கணிக்க முடியாதது. அவுட்கம் அப்படின்னா லைக் முடிவு, த எண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, த லைக் ரிசல்ட் மாதிரி. தி அவுட்கம் வாஸ் அன்ப்ரெடிக்டபிள். அண்ட் தென் சவாலுக்கு நாங்கள் தயாராலாம் இல்லை. we aren't prepared for the challenges. அதாவது we are not ready for the challenges பதிலாக we aren't preparedங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். we aren't prepared for the challenges. Then பார்சல் எந்த டேமேஜும் இல்லாமல் வந்துச்சு. the parcel was undamaged. the parcel came undamaged. அதெல்லாம் வேணாம். the parcel was undamaged. quite simple. the parcel was undamaged. And then இவனுங்க இப்போ ஏன் இங்கே வந்தானுங்க? யாருமே கூப்பிடல. Why did they get crash here? Nobody invited them here. Why did they get crash here? Nobody invited them. The word to be noted here is get crash. So get crash அப்படின்னா ஒரு இன்வைட் பண்ணாத பார்ட்டிக்கு நம்ம போகிறது. மேபி a party, a function, like someone hasn't like invited you but you're like going there. even though they haven't invited, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல get crash அப்படிங்கிற word நம்ம யூஸ் பண்ணலாம். So why did they get crash here? Nobody invited them here. And then செடிலாம் வாட ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி கொஞ்சம் ஊற்று. Plants started wilting, water them. Plants started wilting, water them. So wilting is a word. So wilting அப்படின்னா வாடி போகிறது. ஓகே, தென் நீ பேசுவியா மாட்டியா? எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். Will you speak or not? I need an answer right now. Will you speak or not? I need an answer right now. Then அவங்க கடைசி ட்ரெயினை பிடிக்க போகிறாங்க. They are going to catch the last train. They are going to catch the last train. எங்களை வெளியில் அனுப்பி விட்டுட்டா? அதான் நான் உண்மையை சொல்லலை. What if they send us out? That's why I didn't tell the truth. What if they send us out? That's why I didn't tell the truth. I didn't கூட சொல்லலை. I didn't தான் நான் சொல்கிறேன். ஓகே, தென் நேற்று தான் எனக்கு பார்சல் வந்துச்சு, உனக்கு இன்றைக்கி கொடுக்குறேன். I received the parcel just yesterday. I'll give it to you today. I received the parcel just yesterday. I'll give it to you today. Then அந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். It will be nice if that happens. It will be nice if that happens.
ஆமாம், யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது? ஹூ கேவ் யூ திஸ் ஐடியா? ஹூ கேவ் யூ திஸ் ஐடியா? வெல், த நெக்ஸ்ட் ஒன். உன் விருப்பத்தை சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஷேர் யுவர் விஷ் அண்ட் ஐல் மேக் இட் கம் ட்ரூ. ஷேர் யுவர் விஷ் அண்ட் ஐல் மேக் இட் கம் ட்ரூ. ஐல் ஃபுல்ஃபில் யுவர் விஷன்னு சொல்லலாம், ஐல் மேக் இட் கம் ட்ரூன்னு கூட நீங்கள் சொல்லலாம். தென் அவள் எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லியிருந்திருக்கணும், அதான் அவன் இப்படி நடந்துக்கிறான். We often say this, right? She must have said everything. That's why he is behaving this way. She must have said everything. That's why he is behaving this way. So the must have plus V3, must have, could have, should have, would have, might have. இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி we have to use V3. I mean the past participle. இதெல்லாம் எப்படி ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறது, ஒரு கிராமரே இல்லாமல். Okay, just in 20 minutes I taught the whole concept with the help of Tamil keywords. Full course வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியும். I reiterated in all the videos offers are going on. Lifetime access ஓட full course நான் கொடுத்துட்ருக்கேன். Spoken English full course right from basic to intermediate to high level. வாங்கி பாருங்கள். I bet you guys will be able to frame sentences without a mistake. Well, let's move to the next one. நான் முன்னாலே உன்னை கூப்பிட்ருப்பேன், ஃபோனில் சார்ஜ் இல்லை. I would have phoned you earlier but my phone died. I would have phoned you earlier but my phone died. I would have இழுக்க வேணாம். I would have phoned you வேணாம். I would have. Okay, and then நல்ல வேலை நம்ம பார்க் போகல, மழை ஆரம்பிச்சிருச்சு. I'm glad we didn't go to the park, it started raining. I'm glad we didn't go to the park, it started raining. Then நீ நேற்று அந்த ஷோவை பார்த்துருக்கணும், நேற்று சாயங்காலம் அந்த ஷோவை பார்த்துருக்கணும், செம்மையாக இருந்துச்சு. You should have watched that show last evening. It was incredible, you know. You should have watched that show last evening. It was incredible. You should have watched. I've told plenty of videos. EDயில் முடிஞ்சிச்சுன்னா இழுக்க வேணாம், இங்கே வாட்ச்டு தான் சொல்லியிருக்கேன், வாட்ச்டுன்னு சொல்லலை. ஓகே, வெல், here comes the last one of today's video. நீ 2 தடவை இன்றைக்கி ஃபோனை கீழே போட்டுட்ட, பார்த்துரு. You've dropped your mobile twice today, be careful. You've dropped your mobile twice today, be careful. You have a contact பண்ணி you've அப்படின்னு சொல்லியிருக்கேன். Alright guys, so far 2200 not 8 sentences cover பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய sentences வரப்போகுது. lot of playlists are there on our channel. Explore பண்ணுங்க, you guys will learn a lot. Well guys, before we wind up today's session, I've got it covered with some fruitful offers. We have got plenty of things, plenty of stuff on our channel. So the hot seller past 1 week of 5,000 amazing sentences, daily used 5,000 amazing sentences PDF Tamil to English translation. Hot seller போயிட்டுருக்கு. It's 589 rupees offerல நான் கொடுத்துட்ருக்கேன். I've compiled a lot of beautiful and useful sentences here. Have seen, have heard, have spoken. In the sense, நான் கேட்டது, நான் பார்த்தது, நான் பேசினது, இதெல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருக்கேன். என்னை சுற்றி எப்போவுமே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் அண்ட் தென் அதை ஒரு சென்டென்ஸாக மாற்றி தான் அதில் அப்லோட் ஆல் த வீடியோஸ் அண்ட் அதை நான் பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பை திஸ். இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் ஃபுல் கோர்ஸ் பேக்கேஜ் நம்ம கிட்ட என்ன இருக்குது, த திங்ஸ் தட் வி ப்ரொவைட், ஃபுல் கோர்ஸ் பேக்கேஜ் நம்ம கிட்ட இருக்குது, wherein you guys will get everything. So 26 main course videos are there. Right from basic to intermediate to high level எல்லாமே ஈஸியாக டீச் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஐம் க்ளூலெஸ், ஐம் நோ வைஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கூட திஸ் கோர்ஸ் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல். இந்த ஒரு தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கோர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், எல்லாமே தமிழ் டு இங்கிலீஷில். அட் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் டெஃபினட்டாக உங்களால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஐ கேன் கிவ் 100% guarantee for that. And then along with this, you guys will be getting 90 bonus videos wherein I taught a lot of post-intermediate structures. Those structures will definitely help you to frame good sentences or advanced frame பண்ணுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And then full course videos are handwritten PDFs and then printed PDFs which contains a lot of examples. 300 to 400 examples for every topic would have been covered. And then 10,000 amazing sentences PDF. அதே தான் நான் பார்த்தது, ஹாவ் சீன், ஹாவ் ஹியர்ட், ஹாவ் ஸ்போக்கன், அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். தென் 2000 அமேசிங் வேர்ப்ஸ் PDF. கைஸ், இட்ஸ் ஈஸி டு ஃப்ரேம் சென்டென்சஸ், ஸ்ட்ரக்சர்ஸில் லேர்ன் பண்ணிடலாம். பட் வேர்ப் தரல அப்படின்னா தட்ஸ் இட் டன். ஸோ வேர்ப்ஸ் நிறைய தெரியணும், அதுக்கு 2000 வேர்ப்ஸ் PDF இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 600 சிம்பிள் கான்வர்சேஷன் PDF. இட் ஒன்ட் பி லைக் லாங் கான்வர்சேஷன், ஒரு சின்ன ஸ்னிப்பட்ஸ், டயலாக்ஸ் மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆஃபரில் 4,899 rupees கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் ஆக்சஸோட ஆல் த வீடியோஸ் are going to be லைஃப் டைம் ஆக்சஸ். 3 months 6 months வேலிடிலாம் கிடையாது. ஈவன் இஃப் த லிங்க்ஸ் ஆர் டெலிட்டட், நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ரீசன் நான் பண்ணிடுவேன். there is no room for doubt in it. இதெல்லாம் வேணும் அப்படின்னா I've just given my வாட்ஸ்அப் நம்பர் ஓவர் ஹியர், காண்டாக்ட் பண்ணுங்கள்.
definitely it will be so useful for all you people. With this note, I'm wrapping up today's video. See you on the next lesson. Until then, bye bye. Take care.